ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய வழக்கு என்பது சென்னை மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு வந்தது. ஸோ அதன் மூலமாக சென்னை மகளிர் ஆணையம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜாய் கிறிசல்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இரு தரப்பிலும் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு நேரில் வந்து அதை வந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்பவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவர்களுடைய முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் கூட வந்து கைகோர்த்துக்கிட்டு அவர் வந்து சென்னை மகளிர் ஆணையத்துக்கு வந்து போயிருந்தாரு. ஜாய் கிறிசல்டா அவர்களும் போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ இணையத்தில் போட்டு பயங்கரம் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய சென்னை மகளிர் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டை ஏறும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இருக்காங்க. சோ அந்த விஷயத்தை எடுத்து போட்டு பாருங்க, பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 பேரும் கை கோர்த்துட்டு இப்ப வந்து அந்த சென்னை மகளிர் ஆணையத்துக்கு வந்திருந்தாங்க இல்லையா? சோ அத பார்த்த பலர் வந்து இப்ப என்னவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏம்பா இவங்களுக்குள்ள சண்டைலாம் கிடையாது, இவங்க நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காங்க, அதனால இவங்க கை கோர்த்து நடந்து வராங்க அப்படிங்கிற இது ஒரு புரளி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய ஒய்ஃபான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு லாயருங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சைடுல இருக்கக்கூடிய நியாயத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போறாங்க. இன்னும் பக்கம் ஜாய் கிறிசல்டா அவர்கள் ஆல்ரெடி அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்தையே நிறைய சாட்சிகள் அவங்க வந்து பதிவிட்டு போட்டு இருந்தாங்க. சோ அதற்கு வந்து சமூக ஊடகத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாக நிறைய விஷயங்கள் வந்தது. இப்ப கூட ரீசெண்டா அவங்க வந்து சமூக ஊடகத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நபர்களை வந்து ரொம்ப நல்ல விதமாக பேசினாங்க. அது போன்ற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட முடியுது. சோ இந்த சூழ்நிலையில ஜாய் கிறிசல்டா அவர்கள் ஸ்டைலிஷ் ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து கோர்ட்ல இன்னமும் பல ஆதாரங்களை வந்து காட்ட போவதாகவும் சோ நியூஸ் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை வந்து நான் வந்து பொதுவெளிக்கு கொண்டு வர விரும்பல. சோ சட்டத்தின் மூலமாக நான் வந்து இதை வந்து எதிர்கொள்றேன். சோ ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து இது ஆல்ரெடி சோசியல் மீடியா இப்படியெல்லாம் போட்டு அதன் மூலமாக வந்து தீர்வு காணிட்டு இருக்காங்க. நான் வந்து சட்டத்தின் மூலமாக தீர்வு காணுவேன் அப்படின்ற ஒரு பாணியில அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சமூக ஊடகத்துல. இதை தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்னா, அதாவது 3 பேரை வந்து விசாரிக்க போறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள், ஜாய் கிறிசல்டா, ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் இப்ப அவங்கள தான் விசாரிக்க போறாங்க. இதெல்லாம் சோசியல் மீடியால பார்த்த ஒரு சிலர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களையும் ஜாய் கிறிசல்டா அவர்களையும் ஒண்ணு சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட ஏதோ காசு பார்க்க விரும்புறாங்க, அதாவது காசு பறிக்க விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவுல வந்து போட்டிருப்பாங்களா. இதற்கு வந்து ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து அவரே ஆல்ரெடி கடனாளியாக தான் இருக்காரு, சோ கடன் வாங்கி தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்களா. சோ இந்த சூழ்நிலையில ஜாய் கிறிசல்டா அவர்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் கோர்ட்ல வந்து நேருக்கு நேர் மீட் பண்ணிருப்பாங்க. சோ அங்க வந்து பல விவாதங்கள் போயிருக்கும். அதெல்லாம் மீன்படுத்தி அதெல்லாம் சம்பந்தப்படுத்தி இப்ப அவங்க வந்து ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு சோ அதற்கு வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சோ ஐ திங்க் அங்க வந்து சில வாக்குவாதங்கள் போயிருக்கும். அது சம்பந்தப்பட்டு தான் ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல. இவங்களுடைய வழக்கை வந்து மறுவிசாரணை செய்வதற்கு 29ஆம் தேதிக்கு வந்து கோர்ட் ஒத்தி வச்சிருக்குங்க. சோ மறுவிசாரணை என்பது 29ஆம் தேதி என்பது நடக்கும். சோ 2 சைடுல யார் பக்கம் தப்பு யார் பக்கம் நியாயம் இருக்குன்றத வந்து சோ சட்டம் சொன்ன பிறகு தான் நம்ம வந்து தெளிவா ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்க முடியும். இப்போ இந்த சூழ்நிலையில வந்து ஜாய் கிறிசல்டா அவர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றதாகவும் சோ நிறைய பேர் வந்து ஆதரவா இருக்கிறதாகவும் சோ அவங்க வந்து எவ்வளவு பிரெக்னென்ட்ல எந்த அளவுக்கு அவங்க வந்து வலிகளை வந்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே சொல்றாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து ஜாய் கிறிசல்டா அவர்களுக்கு வந்து இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சட்டம் யாருக்கு சாதகமாக ஒரு ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி விடுதுன்றத. ஜாய் கிறிசல்டா அவர்கள் நினைக்கும் போது உண்மையாவே பாவமா தாங்க இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.